உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் மஸ்தம்பட்டியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் ஆகஸ்ட் மாதம் எழுச்சி தமிழரின் பிறந்தநாளில் தொழிலாளர்களின் எழுச்சி நாளாக கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது. மேலும் இந்தியாவில் கொண்டுவரப்பட்ட 3 சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில தலைவர் சரசுராம் ரவி மற்றும் தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பாக மாநில மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஒருங்கிணைப்பு நிர்வாகி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த நிர்வாக கூட்டத்துடைய முக்கிய குறிக்கோள் வருகின்ற ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழருடைய பிறந்த நாளை எவ்வாறு சேலம் மாவட்டம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவது, உழைக்கின்ற மக்களுக்கு எதிராக இருக்கின்ற சரத்துகள், மக்களுக்கு எதிரான சரத்துக்களை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், சேலம் மாவட்டத்தில் தாட்கோ மற்றும் அமெரிக்க தொழில் முனைவோர் திட்டத்திலே அந்த மகளிருக்கு கிடைக்க வேண்டிய பங்களிப்பை முழுமையாக அமல்படுத்தாத சேலம் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து அந்த மகளிருக்கான திட்டத்திலே குறைஞ்சபட்சம் 5 கோடி ரூபாய் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு இன்னும் நிதி கொடுக்கப்படாமல் இருப்பதை கண்டித்தும் இந்த நிர்வாக கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம். கடலூர் மாநகராட்சி துணை மேயரும் வழக்கறிஞருமான தாமரை செல்வன் சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சந்தித்து மயிலாடுதுறையில் இருந்து மைசூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டியை கடலூரில் இருந்து சிதம்பரம் வழியாக மைசூர் செல்லும் மாற்றி தந்ததற்கு நன்றி தெரிவித்தார். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,